கோல்டு கடைசி ஒரு வருஷத்துல 45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஈக்விட்டி மைனஸ் நெகட்டிவ் 2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கோல்டு பிரமாதமான முதலீடுன்னு நினைச்சு நீங்க கோல்டுல மட்டுமே முதலீடு பண்ணிட்டு இருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க. 2nd செப்டம்பர் 2024 இந்த சமயத்துல நீங்க 1 லட்சம் ரூபாய் கோல்டு போட்டிருந்தீங்கன்னா 3rd செப்டம்பர் 2025 தட் இஸ் 1 இயர்ல 1,45,332 ரூபாய் வந்திருக்கும். which means 44.92% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும். இதே நீங்க ஒரு நிஃப்டி 50ல போட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்க 1 லட்சம் ரூபாய் 97,770 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். which means நெகட்டிவ் 2.25% ரிட்டர்ன்ஸ். இத பார்த்துட்டு கோல்டு தான் பிரமாதமான முதலீடுன்னு கன்க்ளூட் பண்ணிருப்பீங்களே. இப்ப கடைசி ஒரு வருஷத்தை தூக்கிடுவோம். 1st செப்டம்பர் 2020 to 2nd செப்டம்பர் 2024 which means கடைசி ஒரு வருஷத்தை ரிமூவ் பண்ணிடுறோம். 4 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் நீங்க கோல்டுல போட்டிருந்தீங்கன்னு சொன்னா 2nd செப்டம்பர் 2024 அன்னைக்கு 1,30,591 ரூபாய் வந்திருக்கும். அப்படின்னா என்னன்னா 30,000 ரூபாய் தான் வளர்ச்சி. 4 வருஷத்துக்கு 6.87% தான் ரிட்டர்ன்ஸ். இதே 1 லட்சம் ரூபாய் நிஃப்டி 50ல போட்டிருந்தீங்கன்னு சொன்னா 2,20,385 ரூபாய் கிடைச்சிருக்கும். which means 1,20,385 ரூபாய் லாபம் உங்களுக்கு 21.75% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ கடைசி ஒரு வருஷத்தை ரிமூவ் பண்ணீங்கன்னா ஈக்விட்டி நல்லா பண்ணிருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. இதுல எது சரி எது ராங், இதுக்கு பேரு தான் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ். இது ஒரு சரியான அளவுகோல் கிடையாது. நீங்க இப்படித்தான் ஒரு ஸ்கீம் ஒரு வருஷம் நல்லா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு 10 வருஷமா அந்த ஸ்கீம் நல்லா பண்ணிருக்குன்னு எடுத்துக்கிட்டு முதலீடு பண்றாங்க. ரொம்ப ராங். இது எல்லா அசெட் கிளாஸுக்கும் பொருந்தும். அப்ப எப்படி நீங்க முதலீட்டை பார்க்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். நீங்க எப்பயுமே ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கணும். நான் இந்த வீடியோல ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 3 இயர்ஸ் எடுத்திருக்கேன். 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ங்கிறது 780 டேஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஏன் 780 டேஸ்ன்னு சொன்னா 365 நாள்ல சாட்டர்டே சண்டே அந்த எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு 100 நாள் போயிடும். ஹாலிடேஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 260 நாள் தான் ட்ரேடிங் டேஸ். ஸோ 3 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா 780 ட்ரேடிங் டேஸை செப்டம்பர் 2011லேருந்து எடுத்து செப்டம்பர் 2025 வரைக்கும் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் 7.22 ஆவரேஜ். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 13.12. இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் உடைய பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு 77% தான். ஈக்விட்டி உடைய பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ல 99%. அப்படின்னா என்னன்னா ஈக்விட்டி ரிஸ்க்னு நினைக்கிறோம், ஆனா ஈக்விட்டி தான் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. நீண்ட கால வளர்ச்சிக்கும் ஈக்விட்டி நல்லா பண்ணியிருக்கு. அப்படின்னா எவ்ரி 3 இயர்ஸ் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே யாருமே வீண் போனதில்லை, எல்லாருக்குமே பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எப்பயுமே ரோலிங் ரிட்டர்ன்ஸை பாருங்க. ஒரு வருஷம் பர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிவெடுக்காதீங்க.